أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபில் முஸ்தஷ்ஃபா இப்படி ஹாஸ்பிட்டலோட சம்மந்தப்பட்டு வர உரையாடல்கள் அதுக்கான சொற்கள் பார்த்தோம். அப்போ லாஸ்ட் கிளாஸ் நேரடியாக செய்ய இல்லாமல் போயிட்டு அதை ஜூமில் யூடியூப்ல ரெக்கார்டிங் போட்டிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல ஃபில் பேங்க் பேங்க்ல நடக்கிற உரையாடல் சம்பந்தமா பார்ப்போம். புதுசாக வர ஆட்கள் நம்மளோட ரெக்கார்டிங்ஸில் இருக்கிற ஆரம்பத்துல இருந்து போட்டு வரோம். சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு வருது. பெரும்பாலும் ஒரு 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் ஒரு அரைவாசி சிலபஸுக்கு நாங்கள் நெருங்கிட்டோம். அப்போ அதுகளை பாருங்க. அப்போ இந்த பாடத்துக்குள்ள போவோம். ஃபில் பங்க் பேங்கில் இதுக்கு ஒரு தலைப்பு இல்லை, நேரடியான ஒரு தலைப்பு இல்லை. நான் தான் தலைப்பு கொண்டு வச்சேன் பேங்கில் என்று. நீங்களும் வேறு மாதிரி தலைப்புகள் இருந்தால் வைக்கலாம். அஹ்மது ஃபில் பேங்க் அப்படியெல்லாம் வைக்கலாம். அஹ்மதுக்கும் முவல்லஃப் அந்த ஊழியருக்கும் இடையில நடைபெறுது. அப்போ அஹ்மத் ஃபில் பேங்க் அப்படி அஹ்மத் பேங்கில் என்ற அப்படி தலைப்புகள் நீங்கள் வைக்கலாம். இப்போ பாடத்துக்குள்ள போவோம். பாருங்க பாடத்தை. அஹ்மத் அஹ்மதுக்கும் முவல்லஃபுக்கும் இடையில நடைபெறுகிற ஒரு உரையாடல். அஹ்மத் சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக்கும். முவல்லஃப் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு வலைக்கும் இஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஹ்மத் சொல்றாரு உரீது அன் அஃப்தஹ ஹிசாபன் ஃபில் பன்கி. உரீது அராதேண்டா நாடினான், விரும்பினான். அப்ப உரீது என்றா நான் நாடுகிறேன் அல்லது விரும்புகிறேன். அன் அஃப்தஹ உரீது அன் அஃப்தஹ என்றா நான் திறப்பதற்கு. ஃபத்தஹையிலிருந்து வந்தது இந்த இது. அப்ப ஃபத்தஹ என்றா திறந்தான். ஃபத்தஹ யஃப்தஹு ஆயிட முலாரி யஃப்தஹு. அப்ப உரீது அன் அஃப்தஹ அதவாத்துன் நஸ்புடைய சட்டம் நவாசிபுல் ஃபேல் வல் முலாரின்னு சொல்றது. அப்ப உரீது அன் அஃப்தஹ ஹிசாபன். ஹிசாபன் என்றா கணக்கு அல்லது இங்கிலீஷ்ல சொன்ன அக்கௌண்ட். அப்ப நான் ஒரு கணக்கை அது ஒரு அக்கௌண்டை ஃபில் பங்க் பங்க்னு சொல்றது வங்கி. அப்ப வங்கியில் துறப்பதற்கு விரும்புகிறேன் அல்லது எனக்கு ஒரு அக்கௌண்ட் வங்கியில் துறப்பதற்கு வேண்டும் என்று சொல்றாரு அஹ்மத். அல் முவல்லஃப் அந்த ஆபீசர் சொல்றாரு தஃபல்லல். தஃபல்லல் என்று சொல்றது தாராளமாக அல்லது வாங்க என்று சொல்றதுக்கு தான் தஃபல்லல்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த சொல். அப்ப தஃபல்லல் தாராளமாக செய்யலாம் அப்படி சொல்றாரு. இஜிலிஸ் இஜிலிஸ்ன்னு சொல்றது ஜலசையிலேருந்து வந்தது. ஜலசைண்டா இருந்தான், இஜிலிஸ்ண்டா இரு என்ற அர்த்தத்துல வரும். ஏவல்ல சொல்றாரு. அப்ப இஜிலிஸ் இருங்க. உக்துபு ஹுனா. உக்துப் ஹுனாண்டா இங்கே எழுதுங்க. கதபேண்டா எழுதினான். கதப எக்துபு அதோட ஏவல் உக்துப் என்று வரும். அப்ப உக்துப் ஹுனா இங்கே எழுதுங்க. இஸ்மக்க உங்களுடைய பெயரை. இஸ்மக்க உங்களுடைய பெயரை இங்கே எழுதுங்க. காமிலன். காமிலன்டா முழுமையாக. முழுமையான பெயரை உங்களுடைய முழுமையான பெயரை இங்கே எழுதுங்க என்று சொல்றாரு அந்த முவல்லஃப். சும்ம பின்னர். சும்ம பின்னர். வக்கையா. வக்கை என்று சொல்றது சைன் வைக்கிறதுக்கு சொல்ற வக்கையாண்டு. அது வக்கையிலிருந்து வந்தது. வக்கண்டா சைன் வைத்தான் என்ற அர்த்தத்துல வரும். சிக்னேச்சர் வைக்கிறதுக்கு சொல்றது. வக்க யுவக்கை தௌக்கின்னு வரும். சிக்னேச்சருக்கு தௌக்கின்னு சொல்றது. தௌக்கே என்ற சிக்னேச்சர். சிக்னேச்சருக்கு தௌக்கியான்னு சொல்லுவோம். அப்ப சும்ம வக்கையா ஃபி ஆஹிரி ஆஹிரி சஃப்ஹா. ஃபி ஆஹிரி சஃபான்னு சொல்றது இறுதி பக்கத்தில். அப்ப சஃபான்னு சொல்றது பக்கம், ஆஹிரன் சொல்றது இறுதி. அப்ப இறுதி பக்கத்தில் பின்னர் சைன் வைங்க, சிக்னேச்சரே வைங்க என்று சொல்றாரு.
அப்ப இது இது விளங்கிச்சா? அல் முவல்லப் சொல்றாரு, தஃபல்லல் நீ வாங்க, அல்லது தஃபல்லல் வா தாராளமாக, அல்லது வாங்க என்று சொல்லிட்டு இஜிலிஸ் இதுல உட்காருங்க, இதுல இருங்கன்னு சொல்றாரு. உக்துபுஹுனா இஸ்மக காமிலன், உக்துபுஹுனாண்டா இங்கே எழுதுங்க. உக்துபுஹுனா இஸ்மக காமிலன் சொல்றது உங்களுடைய முழு பெயரை, உங்களுடைய முழு பெயர் ஃபுல் நேமை இதுல எழுதுங்க. சும்ம பின்னர் வக்கியா ஃபி ஆஹிரி சஃப்ஹா, பின்னர் ஆஹ், இறுதி பக்கத்தில் உங்களுடைய சிக்னேச்சரை வைங்க, முத்திரை இந்த சிக்னேச்சரை வைங்க, கையெழுத்தை வைங்க என்று சொல்றாரு. அஹ்மத் எக்துபு இஸ்மஹு காமிலன், அஹ்மத் அவனுடைய பெயரை முழு முழு பெயரை எழுதுகிறான். சும்மா யுவக்கியா சும்ம யுவக்கியு ஃபி ஆஹிரி சஃப்ஹா, சும்ம பின்னர் யுவக்கியு அவன் வைக்கிறான், ஃபி ஆஹிரி சஃப்ஹா இறுதி பக்கத்திலே அவனுடைய சிக்னேச்சரை வைக்கிறான். அல் முவல்லஃப், அல் முவல்லஃப் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, பிகம் சதஃப்தஹு அல் ஹிசாப, பிகம் சதஃப்தஹு அப்படின்னு சொல்றது கம்மண்டா எவ்வளவு, கம்மண்டா எவ்வளவு, ஃபதஹத்னா திறந்தான். அப்ப சதஃப்தஹுன்னு சொல்றது நீங்க திறப்பீங்க, நீ திறப்பாய். அப்ப அல் ஹிசாப கணக்கை, எவ்வளவுக்கு அப்ப நீ கணக்கை திறப்பதற்கு விரும்புகிறாய், அல்லது எவ்வளவு கொடுத்து, எவ்வளவு காசுக்கு நீ கணக்கை திறப்பதற்கு விரும்புகிறாய் என்ற அர்த்தத்துல வரும். அல்லது எவ்வளவு காசுக்கு நீ கணக்கை திறக்க போறா என்று கேட்கிறார். அப்ப அஹ்மத் சொல்றாரு, சாஃப்தஹு நான் திறப்பேன், ஹிசாபன் அந்த கணக்கை ஒரு கணக்கை, பி சித்துமிஅத்தி தீனாரன் 600 தீனாருக்கு, உருதுனியன் உருதுன் என்று சொல்றது இடத்துல ஜோர்தானுக்கு சொல்றது. அப்ப ஜோர்தான் நாட்டு காசான 600 தீனாருக்கு நான் ஒரு கணக்கை திறப்பேன் என்று சொல்றார். அல் முவல்லஃப் திருப்பி சொல்றாரு ஆபீசர், ஹல் துரீது தஃப்தருன் ஷைகாத், தஃப்தருல் ஷைகாத்னு சொல்றது செக் புக்கு சொல்றது, செக் புக். அப்ப ஹல் துரீது என்றா உனக்கு வேண்டுமா, ஹல் துரீது உனக்கு வேண்டுமா அல்லது நீ நாடுகிறியா, ஹல் துரீது தஃப்தர் ஷைகாத் சொல்றது செக் புக்கே உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறாரு ஆபீசர், செக் புக் உனக்கு வேண்டுமா? அஹ்மத் சொல்றான், நஅம் ஆம், ஆம் எனக்கு வேண்டும் என்று சொல்றான், ஆம் எனக்கு வேண்டும். அல் முவல்லஃப் அந்த ஆபீசர் சொல்றாரு, சௌஃப எசிலுக்க, சௌஃப என்று சொல்றது முஸ்தக்பலுக்கு பாதிப்போம். முஸ்தக்பல் எதிர்காலத்துல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சௌஃபங்கிற சொல்லும் என்கிற சொல்லும் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் வந்தா எதிர்காலத்துல செய்வாய் என்று வரும். அப்ப ச என்கிறதோட ஒரு முலாரி வந்தா சயஃப் அலு என்றா செய்வேன், சயஃப் அலுங்கிறது சஅஃப் அலுன்னு வந்தா நான் செய்வேன் என்று வரும். சஅஃப் அலு, சயஃப் அலுவண்டா அவன் செய்வான் என்று வரும். இந்த சீன் யூஸ் பண்றதுக்கு காரணம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள செய்யறது, குறுகிய காலத்துக்குள்ள நடக்கிறதுக்கு சீன் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நாள் போய் ஒரு 10-15 நாளைக்கு பிறகு செய்வேன் அந்த விஷயங்களுக்கு சவுஃபுங்கிறது யூஸ் பண்ணுவோம். அல்லது ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷம், அப்படி கூட நாளைக்கு பிறகு செய்யறதுக்கு சவுஃபுங்கிறது யூஸ் பண்ணுவோம். இந்த கிட்டத்துல செய்யறதுக்கு இன்றைக்கு நாளைக்கு செய்யறதுக்கு அல்லது கொஞ்ச நேரத்தில செய்யறதுக்கு இந்த சீன்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ சவுஃப எஃப் அலுவண்டா அவன் கூடிய நாளைக்கு பிறகு செய்வான் என்கிற கருத்துல கொடுக்கலாம். சௌஃப யாமலு, சௌஃப யாமலுன்னா அவன் கூட நாளை பிறகு வேலை செய்வான் என்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சௌஃபு என்று வந்தா என்ன அர்த்தம், சீன் என்று வந்தா என்ன அர்த்தம்? சீன் என்று வாரது கொஞ்ச நாளைக்குள்ள செய்யறது, சௌஃப என்று சொல்றது கூட நாளைக்கு பிறகு, கூட நாளைக்கு பிறகு செய்யறது. அப்ப ஒரு விஷயத்த இவடத்துல சௌஃப எசிலுக்க என்று வந்திருக்குது. அப்ப சௌஃப எசிலுக்க, எசிலுண்டா என்ன, வசலையிலிருந்து வந்தது, வசலைண்டா என்ன, வந்தடைந்தான் அல்லது சென்றடைந்தான் என்கிற மீனிங்ல வரும். இவ்விடத்துல எசிலுக்க என்றா உன்னை வந்தடையும், சௌஃப எசிலுக்க உண்டா உன்னை வந்தடையும். என்னது? தஃப்தரு ஷைகாத் அந்த செக் புக். பாத உஸ்பு இன்ஷா அல்லாஹ் ஒரு கிழமைக்கு பின்னர், பாத உஸ்புன்னு சொல்றது ஒரு வாரத்துக்கு பின்னர், ஒரு கிழமைக்கு பின்னர். அப்ப
ஒரு கிழமைக்கு பின்னர் தஃப்தரு ஷேக்கா செக் புக் உன்னை வந்தடையும் சௌஃப எசிலுக்க என்று அல் முவல்லப் சொல்றாரு. அஹ்மத் எதுக்கு சொல்றான்? மின் ஃபضலிக்க, மின் ஃபضலிக்க எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்றது. மின் ஃபضலிக்க தயவு செய்து. உரீது பிதாக்கத்து அஸ்ஸர்ராஃபில் ஆலி, உரீது பிதாக்கத்து ஸர்ராஃபில் ஆலி என்ற பிதாக்கத்து ஸர்ராஃபில் ஆலின்னு சொல்றது இந்த ஏடிஎம் கார்டுக்கு சொல்றது. பிதாக்கா என்ற கார்டுக்கு சொல்றது. ஸர்ராஃபில் ஆலின்னு சொல்றது ஏடிஎம். அத தன்னியக்க இயந்திர அட்டை என்றும் இங்கிலீஷ் இது தமிழ்ல மொழிபெயர்க்கிற ஏடிஎம் போட்டாலும் பிழை இல்லை. ஏடிஎம் கார்டண்டே நீங்க எழுதலாம், பிரச்சனை இல்லை. சர்ராஃபுல் ஆலி இப்படி கேட்டு வந்தா தர்ஜுமால கேட்டு வந்தா ஏடிஎம் கார்டு எழுதினாலும் நீங்க பிரச்சனை இல்லை, ஏடிஎம் கார்டுன்னு எழுதுங்க, அது பிழை இல்லை. நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா தான் தமிழ்ல தான் கொடுக்கணுமாண்டி இல்லை, அந்த ஏடிஎம் எழுதினாலும் பிழை இல்லை, சரிதான் போடுவாங்க. அப்ப உரீது வித்தாக்கத்து சர்ராஃபில் ஆலி, எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வேணும் என்று சொல்றாரு. அல் முவல்லஃப் அந்த ஆபீசர் சொல்றாரு, அல் முவல்லஃப் சத்தசிலுக்க, சத்தசிலுக்க சீன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவ்விடத்துல சத்தசிலுக்கண்டா அது உன்னை வந்தடையும். சத்தசிலுக்க என்று சொல்றது சீன் யூஸ் பண்றது இப்ப கிட்டத்துல வந்தடையும். இப்ப தருவாங்க அல்லாட்டி கொஞ்ச நேரத்தையால தருவாங்க, அந்த இதுக்கு சொல்றது. அப்ப சத்தசிலுக்க அல் பிதாக்கா, அந்த கார்டு உன்னை வந்தடையும். ம உடன் ரக்மிஹா அஸ்ஸிர்ரி, ரக்மிஹா என்று சொல்றது இலக்கம், அதனுடைய இலக்கம். அஸ்ஸிர்ரி என்று சொல்றது இரகசிய பாஸ்வேர்டுக்கு சொல்றது. ரக்முஹு சிர்ரி என்று, ரக்மு சிர்ரி என்றா பாஸ்வேர்டுக்கு சொல்றது. அப்ப இரகசிய இலக்கத்துடன் அந்த கார்டு உன்னை வந்தடையும், அந்த ஏடிஎம் கார்டு உன்னை வந்தடையும் என்று அது முவல்லஃப் சொல்றாரு. அஹ்மத் எதுக்கு சொல்றான்? சுக்ரன் ஜசீலா, நன்றி செலுத்துறான். அப்ப இதோட இந்த உரையாடல் முடியுது. அடுத்தது ஒரு பிளேங்கும் கீழுக்கு சில சொற்களும் அல் யமீன், யமீன் என்றா வலது, மின் ஃபضலிக் எக்ஸ்கியூஸ் மீ, அஷாரி, அஷாரியன் சொல்றது வீதி, அஸ்ஸா அஸ்ஸாமினா சபாஹன் காலையில 8 மணி, மாதா மஅக உன்னோடு இருக்கிறதா, உன்னோட உன்னோட்ட இருக்கிற எண்ணத்துடன் இருக்கிறது அப்படி என்ற கருத்துல வரும். மாதா மஅக உன்னோட்ட இருக்குதா என்று வரும். நக்துன் அவு ஷைக், ஷைக்கன்னு சொல்றது செக்குக்கு சொல்ற. நக்துன் சொல்றது இதுக்கு சொல்றது கேஷுக்கு சொல்ற. காசியாகவா அல்லது செக்காகவா என்று கேட்கறதுக்கு நக்துன் அவு ஷைக்கன்னு சொல்லுவோம். காசா இல்ல செக்கா என்று கேட்கறதுக்கு. அப்ப இடைவெளி, இந்த சொற்களை வச்சு இந்த இடைவெளியை நிரப்ப சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அதை பார்ப்போம். யூசுப் முதலாவது, ஒரு யூசுப் என்று ஒரு ஆளுக்கும் பவ்வாபுல் ஃபுந்துக் என்று ஒரு ஆளுக்கும் இடையில நடைபெறுது. அப்ப யூசுப்ங்கிறால் பேங்குக்கு போப்புறாரு. அப்ப அங்க போயிட்டு இந்த நடக்கிற ஒரு உரையாடல் தான். அதுல வர இடைவெளிகளை நீங்க நிரப்ப சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாவது இடைவெளி தந்துட்டு ஐனல் பங்க்னு கேட்கிறார். ஐனல் பங்க்னா என்ன? பேங்க் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறாரு. அப்ப இவ்விடத்துல என்ன சொல் பொருத்தம்? இந்த சொற்கள்ல என்ன சொல் பொருத்தமா இருக்கும்? அப்ப அல் யமீனுங்கிறது பொருத்தமாக்குமா? இல்ல. மின் ஃபضலிக்க ரெண்டாவது சொல் மின் ஃபضலிக்க, இந்த சொல் தான் அப்ப முதலாவதுக்கு பொருத்தமா இருக்கும். மின் ஃபضலிக்க எக்ஸ்கியூஸ் மீ, மின் ஃபضலிக்க எக்ஸ்கியூஸ் மீ, ஐனல் பங்க்னு கேட்கிறாரு. ஐனல் பங்க், அப்ப எக்ஸ்கியூஸ் மீ பேங்க் எங்கே இருக்கிறது என்று. பவ்வாபுல் ஃபுந்துக், பவ்வாபுல் ஃபுந்துக்னு சொல்றது ஹோட்டல்ல செக்யூரிட்டி. பவ்வாபன்னு சொல்றது வாய்க்காப்பாளனுக்கு சொல்றேன், செக்யூரிட்டிக்கு சொல்றேன். அப்ப ஹோட்டல்ட இது செக்யூரிட்டிட்ட கேட்கிறாரு. அந்த செக்யூரிட்டி சொல்றாரு ஃபி ஹாத ஷாரியா, இந்த வீதியில், இல இவ்விடத்துல என்ன பொருத்தம்? அல் யமீன் என்று வரும் ரெண்டாவதுக்கு. அப்ப இலல் யமீனி, இலல் யமீனி வலது பக்கத்தில் உள்ள இந்த வீதியில் இருக்கிறது, வலது பக்கமாக போற இந்த வீதியில் இருக்கிறது என்று அந்த பவ்வாபுல் ஃபுந்துக், அந்த ஹோட்டல்ட செக்யூரிட்டி சொல்றாரு.
யூசுப் திருப்பி கேட்கிறான். யூசுப், மா இஸ்மு, மா இஸ்மு என்று கேட்டு அஷாரிங்கிறது வரும். ஏனென்றா மா இஸ்மு பெயர் என்னன்னு கேட்கிறான். அப்ப அங்கால என்ன பொருத்தம் இந்த தந்த சொற்கள்ல? மா இஸ்மு அஷாரி, அந்த வீதியின் பெயர் என்ன என்று வாரதான் பொருத்தம். அதனால அஷாரி என்று வரும். அப்ப அந்த வீதியிட பெயர் என்ன என்று யூசுப் கேட்கிறான். அதுக்கு அல் பவாப் அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, ஷாரி உல் ஜாமியா, ஷாரி உல் ஜாமியாண்ட பல்கலைக்கழக வீதி. ஜாமியான்னு சொல்றது பல்கலைக்கழகத்தை சொல்றது. அப்ப பல்கலைக்கழக வீதி என்று அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. யூசுப் திருப்பி சொல்றான். அந்த யூசுப் போறான் பேங்குக்கு. அப்ப யூசுப் சொல்றான், மதா எஃப்தஹு அல் பங்க், மதா எஃப்தஹு அல் பங்க் என்ற பேங்க் எப்போது திறக்கப்படும் என்று கேட்கிறான். மத்தாண்ட எப்போது, எஃப்தஹு ஃபத்தாண்ட திறந்தான், அல் பங்க் என்று சொல்றது பேங்க். அப்ப பேங்க் எப்போது திறக்கப்படும் என்று கேட்கிறான். அல் பவாப் அந்த வாய்க்காப்பாளர் சொல்றாரு, இவ்விடத்துல அப்ப ஒரு டைம் வாரதுதான் பொருத்தம். எப்போது என்று கேட்கும்போது ஒரு டைம் வாரதுதான் இவ்விடத்துல பொருத்தமா இருக்கும். அதனால அசாத்த சாமினா சபாஹன் என்று வருது. அப்ப காலையில 8 மணிக்கு, காலையில 8 மணிக்கு அசாத்த சாபினா சபாஹன் என்று வரும். காலையில 8 மணிக்கு பேங்க் திறக்கப்படும் என்று அந்த செக்யூரிட்டி சொல்றார். யூசுப் திருப்பி கேட்கிறான், மை யுகையிரு நுக்கூது. இவ பேங்குக்கு போயிட்டாரு. பேங்குக்கு போயிட்டு மை யுகையிரு நுக்கூது, கையற என்றா மாற்றினான். கையற என்று சொல்றது கைன் யா ரா, கையற என்றா மாற்றினான் என்ற அர்த்தத்துல வரும். கையற மை மண் யுகையிரு என்று வரும். மண் யுகையிரு அந்நுக்கூத, இந்த சல்லியை மாற்றுபவர் யார் என்று கேட்கிறான். அல் மூல்லப், மூல்லப் சொல்றாரு அந்த ஆஃபீஸர், பேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் சொல்றாரு மூல்லஃபுல் பங்க். அன அன உகையிரு அந்நுக்கூத என்று வரலாம். இவ்விடத்துல இடைவெளியில என்ன தந்திக்கிறாங்க? அன என்று தந்திருக்கிறான். அன என்று தந்துட்டு இவ்விடத்துல பொருத்தமான சொல் கேட்கறது மாதா மாக்க என்று கேட்கிறான். அப்ப இவ்விடத்துல பொருத்தம் அன என்று சொல்லிட்டு அன உகையிரு அந்நுக்கூத என்று வரும். நான் தான் சல்லியை மாற்றுபவன் என்று வரும். இவ்விடத்திலேயே இந்த சொல்லையும் போடலாம், மாதா மாக்க என்று கேட்கிறார். மாதா மாக்க, மாதா மாக்க என்ற சொல் இவ்விடத்துல வந்துட்டு மாதா மாக்க, உன்னோடு என்ன இருக்கிறது, உங்ககிட்ட என்ன இருக்குது என்று கேட்டுட்டு அந்த லைன்ல நக்துன் அவு ஷெக்குன் என்று போட்டா மட்டும்தான் இவ்விடத்துல சரியா வரும். ஏனண்டா முவல்லிஃபுல் பங்க் என்கிறவரு இவ்விடத்துல அனே என்று சொல்லிட்டு திருப்பி அவரு கம் தௌலார் என்று கேட்கிறாரு. இவ்விடத்துல கம் தௌலார் என்று கேட்கிறது முவல்லஃப் கேட்கிறது பொருத்தம் இல்லை. யூசுப் கேட்கறது தான் இடத்துல பொருத்தம். அப்ப இந்த இந்த லைன் வந்துட்டு மேலுக்கு வரும், இந்த இடத்துல வரும். அப்படி வச்சு பார்த்தா மாட்டீங்கன்னா சரியா வரும். அப்ப அல் முவல்லஃபுல் பங்க், இந்த பேங்க் ஆபீசர் கேட்கிறாரு, அனே நான் தான், அனே உகையிருன் அன்னுக்கூத் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு மாதா மாக்க என்று கேட்டுட்டு நக்துன் அவுஷேக் என்று கேட்கலாம். மாதா மாக்க, உன்னோட என்ன இருக்கிறது என்று கேட்டுட்டு நக்துன் அவுஷேக், செக் இருக்குதா கேஷ் இருக்குதா என்று கேட்கிறாரு. நக்துன் அவுஷேக். யூசுப் வந்து இவ்விடத்துல கொடுக்கலாம். இவ்விடத்துல ஒரு இதுல போடலாம் நக்துன் அல்லது ஷேக், ஏதாவது ஒன்று இதுல போடலாம். நக்துன இல்லாட்டி ஷேக் என்று போட்டுட்டு யூசுப் தான் கேட்கணும் கம் தௌலார் என்று கேட்கணும். இந்த அல் முவல்லஃப்ங்கிறது யூசுஃபா மாறும். கம் தௌலார் என்று கேட்கிறாரு யூசுப். அதுக்கு தான் அல் முவல்லஃப் சொல்றாரு அத்தௌலாருல் யோம், இன்றைக்கு டொலர்ற விலை. அத்தௌலார்னு சொல்றது டொலர். அப்ப டொலர்ற விலை இன்றைக்கு மேத்துவ அர்பஈன ரூபியா, 140 ரூபாய். மியான்னு சொல்றது 100, அர்பஈன என்று சொல்றது 40 ரூபாய். அப்ப 140 ரூபாய் என்று சொல்றாரு டொலர் விலை. அப்ப அல் முவல்லஃப் அந்த ஆபீசர் யஐது,
எஇத்து அத்தௌலாராத், எஇத்து அத்தேண்ட எண்ணினான், என்றதுக்கு சொல்ற அத்தை, அதுதண்ட எண்ணிக்கை. அப்ப அத்தே எஇத்து, அப்ப அத்தே எஉத்து என்று வரும். அப்ப அத்தௌலாராத் என்று வருது. அப்ப டாலர்களை எண்ணி பார்க்கிறாரு. அதோட அந்த உரையாடல் முடியுது. சரிதானே? அப்ப இவ்விடத்துல சின்னொரு குழப்பம், இது அவட புக்ல தந்திக்கிற பிழை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதை போட்டாலும் சரியா வரா. அப்ப இதுல யூசுஃப்ங்கிறது இவ்விடத்துல வந்து இந்த கம் தௌலார்ங்கிறது யூசுஃப் தான் கேட்கணும், அதுதான் பொருத்தம். ஏனண்டா டொலர் எவ்வளவு வந்து ஆபீசர் வந்துட்டு யூசுப்ட கேட்கலாம் எப்பயும், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆபீசருக்கு ஏற்கனவே டாலர் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால யூசுப் தான் எவ்வளவு டாலர் இவர்கிட்ட கேட்கணும், ஆபீசர்கிட்ட. அதான் பொருத்தம். அப்ப பேங்குக்கு யூசுப் தானே போறாரு, அப்ப யூசுப் கேட்டா தான் பொருத்தம். இதுல சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. அப்ப அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட நம்மளோட கிளாஸை முடிப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தகுஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.